ஹாய், இன்னைக்கு ஒரு சூப்பர் கியூட்டான ஹார்மோன் பத்தி பார்க்க போறோம். அது பேரு ஆக்சிடாசின். இது லவ் ஹார்மோன் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஆக்சிடாசின் ரிலேஷன்ஷிப்ஸ்க்கு ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்க பார்ட்னர் கூட நீங்க பிசிக்கல் டச்ல இருந்தாலோ இல்ல இன்டிமேட்ல இருந்தாலோ இல்ல இமோஷனலி க்ளோஸ்டா இருந்தாலோ இந்த ஹார்மோன் ரிலீஸ் ஆகும். இந்த ஹார்மோன் ட்ரஸ்ட்டுக்கும் ரொம்ப முக்கியம். ஆக்சிடாசின் பார்ட்னர்ஸ்க்கு மட்டும் இல்ல, பேரண்ட்ஸ்க்கும் இருக்கு. சைல்டுக்கும் பேரண்ட்டுக்கும் இருக்கிற அந்த பாண்டிங் வெளியாகும் போது ஆக்சிடாசின் ரிலீஸ் ஆகும். அதுவும் இல்லாம ஃப்ரெண்ட்ஷிப் இல்ல சோஷியல் பாண்டிங் இன்க்ரீஸ் ஆகுறப்போ உங்களோட பாடியில இருக்க ஆக்சிடாசினும் இன்க்ரீஸ் ஆகும். ஹியூமன்ஸ் மட்டும் இல்லைங்க, உங்களோட பெட்ஸ் கூட நீங்க க்ளோஸா இருந்தாலும் உங்க பாடியில இருக்க ஆக்சிடாசின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க ஜென்ரலா பண்ற ஒரு ஹக்லயோ இல்ல ஹேண்ட் ஷேக்லயோ இல்ல உங்க பார்ட்னர் கூட கடல் பண்றதுலயோ உங்களோட ஆக்சிடாசின் நேச்சுரலா இன்க்ரீஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க கைண்டான வேர்ட்ஸ் யூஸ் பண்றப்போ இல்ல மத்தவங்க கிட்ட கைண்டா நடந்துக்கிறப்பவும் உங்களோட ஆக்சிடாசின் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாம நீங்க மெடிடேஷன் ப்ரேயர் பண்றீங்க அப்படின்னா அப்பவும் உங்களோட ஆக்சிடாசின் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். சப்போஸ் உங்க பாடியில இருக்க ஆக்சிடாசின் லெவல் லோ ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ரொம்ப லோன்லியா ஃபீல் பண்ணுவீங்க, உங்களுக்கு சோஷியல் ஆங்ஸைட்டி இருக்கும் அண்ட் ட்ரஸ்டிங் இஷ்யூவும் இருக்கும். இதுவே ஆக்சிடாசின் உங்க பாடியில ஹையா இருக்கு அப்படின்னா யூ ஃபீல் மோர் எம்பத்தட்டிக், ரொம்ப கனெக்டடா ஃபீல் ஆவீங்க, ஸ்ட்ரெஸ்ஸும் கம்மியான மாதிரி இருக்கும். For more information, like and follow my account.